ஷலோம் அலைக்கேம், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் படிக்க போகிற எபிரேய வார்த்தை என்னவென்று சொன்னால் அம். என்ன வார்த்தை? அம். அம் என்று சொன்னால் ஜனம் என்று சொல்லி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஏசாயா 40 அதிகாரம் 1வது வசனத்திலே நேற்றை கூட நம்ம பார்த்தோம்ல, நஹமு நஹாம் என்ற வார்த்தையிலிருந்து பார்த்தோம். இந்த வார்த்தை அம் என்ற வார்த்தை அதே வசனத்தில் வருகின்ற ஒரு வார்த்தை. நஹமு நஹமு அம்மி யோமார் ஏலோஹே கேம் அப்படின்ற வார்த்தை. அம்மி அம்மி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? என் ஜனம், என் ஜனம். நிறைய நேரம் நம்ம பைபிள் வாசிக்கிறப்ப இந்த மாதிரி என் ஜனம் உங்கள் தேவன், இதெல்லாம் நம்ம டக்குன்னு குயிக்காக வாசித்துட்டு போயிடுவோம். என் ஜனம் உங்கள் தேவன், இது ரொம்ப நார்மலான வார்த்தை மாதிரி இருக்கேன்னு சொல்லி யோசிக்கலாம். ஆனால் இந்த வார்த்தைகள் மிகவும் ஒரு அழுத்தமான ஒரு உடன்படிக்கையை குறிக்கின்ற வார்த்தைகள் என்பதை நம்ம மறந்துவிட போகிறார். இந்த வார்த்தை மிகவும் அதிகமாக உடன்படிக்கை குறிக்கின்ற வார்த்தை அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் பயங்கர கஷ்டத்திலையும் பயங்கரமான ஒரு 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 அடிமைத்தனத்திலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை மீட்பதற்கு யாருமே இல்லை என்று சொல்லி கதறி அழுகின்ற அந்த சத்தம் ஆண்டவரிடமாய் எட்டுகிறது. அப்பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் மோசேயை அழைத்து வந்து, இப்பொழுது யாத்திராகமம் 6வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் சொல்றார் பாருங்களேன், உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். இது பியூட்டிஃபுல்லான ஒரு உடன்படிக்கை, இது ஒரு டீலிங், இது ஒரு அக்ரிமெண்ட். ஆண்டவர் சொல்றாரு, ஏனென்றால் அங்கே இருக்கிற பார்வோன் அந்த கூட்டங்கள் எல்லாம் நினைத்து கொண்டிருந்தார்கள், இவர்களுக்கு கேட்பதற்கு யார் இருக்கிறார், இவர்களை நாம் அப்படியே அழித்து விடலாம் என்று சொல்லிதான் அவர்கள் திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஆண்டவர் இவர்களுக்காக களமிறங்கி சொல்கிறார், இவர்களை கேட்பதற்கு நான் இருக்கிறேன், இவர்கள் என் ஜனங்கள், நான் இவர்களுடைய தேவன் என்று சொல்லி ரொம்ப உரிமையாக இவர்களோடு கூட பேசுகிறார். இந்த உரிமையான இந்த வார்த்தை மீண்டும் மீண்டும் யாத்ராகமத்திலும் லேவியராகமத்திலும் வந்து கொண்டே இருக்கின்றது. ஆண்டவராகிய கர்த்தர் இதை ரொம்ப அதிகமாக கொண்டாடி பேசுகின்ற ஒரு வார்த்தை போல நான் பார்க்கிறேன். ஏனென்று சொன்னால் அதை ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் என் ஜனங்கள், நான் உங்கள் தேவனாக இருப்பேன் என்று சொல்லி. இப்படியே ஆண்டவராகிய கர்த்தர் இப்படி உறவு கொண்டாடும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு காலகட்டத்திலே கானான் தேசத்திலே போய் குடியிருந்த பிற்பதாக, ராஜ்யபாரமாய் மாறின பிற்பதாக, தேவனை விட்டு அதிகமாக வழி விலகி தேவனை மறந்து பிற தேவர்களையும் பிற ராஜாக்களுடைய உதவியும் நாடி சென்று கொண்டிருந்தார்கள். இதனால் ஆண்டவராகிய கர்த்தர் நிறைய தீர்க்கதரிசிகளை அனுப்பி அவர்களை போய் பார்த்தவர்களை கண்டிக்கிறார், அவர்களை எச்சரிக்கிறார், அவர்களை மீண்டுமாய் தம்மிடமாய் கூப்பிடுகிறார். ஆனால் அவர்கள் மனம் திரும்பவில்லை. ஒரு கட்டத்திலே ஓசியாவின் மூலமாக ஆண்டவர் சொல்வார், ஓசியாவுடைய பிள்ளைக்கு பெயர் வைக்க சொல்வார், லோகமி என்று பெயரிடுவாயாக. அது என்ன அடையாளத்தை குறிக்குதுன்னா, ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றது போல, இனிமேல் நீங்கள் என் ஜனங்கள் அல்ல, நான் உங்கள் தேவனாய் இருக்க போகிறதில்லை அப்படின்ட்டு அந்த அக்ரிமெண்ட் ஏதோ உடைக்கிறதை போல இருந்தது. லோமி, நீ என் பிள்ளை கிடையாது, நீ என் ஜனம் கிடையாது. இப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் ஓசியா தீர்க்கதரிசிகள்லாம் பேசுகிறாங்க. ஆனால் இந்த லோகம்லாம் அவங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியல. நம்ம அவர் ஜனம் இல்லைன்னா என்ன, நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு அவர்கள் போய் அவர்கள் பாவங்களிலும் அவர்களுடைய பழக்க வழக்கங்களிலும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தார்கள். நடந்தது என்ன? தம் ஜனங்களை சீர்திருத்த வேண்டும் என்று விரும்பின ஆண்டவர் இப்பொழுது இவர்களை பாபிலோன் தேசத்தை வர வைத்து இவர்களை சிறைபிடிப்புக்கு கொண்டு செல்கிறார். சிறைபிடிப்புக்கு கொண்டு சென்ற மக்கள் ஒரு 70 வருடங்களாக அந்த சிறைபிடிப்பில் இருக்கிறாங்க. இந்த சிறைபிடிப்பில் இருக்கும் பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனம் அழுததாம், சீயோன் அழுததாம், ஆண்டவரனை மறந்து விட்டாரோ, ஆண்டவரனை கைவிட்டு விட்டாரோ. புலம்பல் புஸ்தகத்தில் நீங்க ரொம்ப அப்படி பார்க்க முடியும். ஆண்டவர் எங்களை கைவிட்டு விட்டார், அவர் எங்களை அழைத்திருந்தார், எங்கள் மூலமாய் திட்டங்கள் வைத்திருந்தார். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் உடன்படிக்கையின் மக்கள். இவர்கள் மூலமாய் ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். இவர்களை ஆசீர்வதித்து இவர்களுக்கு தான் தேவனாய் இருப்பதன் மூலமாய் இவர்கள் மூலமாய் பூமியில் உள்ள அநேக ஜனங்களும் இந்த தேவனை அறிந்து கொள்வார்கள் என்ற மேலான திட்டம், மேலான அழைப்பு. ஆனால் இப்பொழுது பாபிலோன் தேசத்திலே குடியிருக்கிற இந்த ஜனங்கள் மிகவும் அதிகமாய் உடைந்து போய் என்ன நம்முடைய வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு, நம்முடைய அழைப்பெல்லாம் போயிடுச்சு போல, அவ்வளவுதான், இனிமேல் இந்த கர்த்தர் நம்ம நினைக்க போவதில்லை, மறந்துட்டாரு, நம்ம மேல கோபமாயிட்டாரு, நம்மளை கைவிட்டு விட்டார் என்று சொல்லி இவ்விதமாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி நம்பிக்கை அற்ற அந்த ஜனங்களுக்கு இப்பொழுது ஏசாயாவினுடைய செய்திகள் அவர்கள் கைகளில் கிடைக்கிறது. இப்பொழுது அவர்கள் திறந்து வாசிக்கிறார்கள். முதல் வசனத்திலே இருக்கிறது, நகமு நகமு அம்மி, என் ஜனம். யோசிச்சு பாருங்க, ஓசியாவினுடைய காலங்களில் இருக்கிற இந்த செய்திகளை அடிக்கடி இவர்கள் கேட்டிருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. லோமின்ட்டார் ஆண்டவர். லோனா அர்த்தம் ஹீப்ருல இல்லைன்னு அர்த்தம். என் ஜனங்கள் இல்லை, இவர்கள் என் ஜனங்கள் இல்லை. ஆனால் இப்பொழுது மீண்டுமாய் மறுபடியும் கேட்கிறாங்க, அம்மி. இதை யோசித்து பாருங்கள். சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு அன்புள்ள தாய் ஒரு நல்ல ஒரு மகனை வளர்க்கின்றது. ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த மகன்
அம்மாவுக்கு ரொம்ப மீறி அம்மாவுடைய வார்த்தைக்கே கேட்கல, ரொம்ப நிறைய தவறு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அம்மா சொல்லி சொல்லி பார்க்குறாங்க. இதனால் அம்மாவுடைய பேரே அசிங்கமாகுது. ஒரு நாள் ஒரு பெரிய தவறு செய்து கொண்டு வந்து நிற்கிறான். நின்ன பிறகு அப்பயும் அம்மா சொல்கிறாங்க, டேய் மனம் இது சரியாகுடா, இங்கே பாரு இப்படியே இல்லைன்னா நீ என் பிள்ளையே கிடையாது சொல்லிடுவேன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் கேட்கல. இப்பொழுது மறுபடியும் அடுத்த நாள் போய் ஒரு பெரிய தவறு செய்துவிட்டு ஒரு போலீஸ் கையில் மாட்டிட்டு ஊரே அசிங்கப்படுத்தத்தக்கதாக எல்லாரும் வந்து கேட்குறாங்க, என்ன உங்கள் பையன் இப்படி செஞ்சுட்டான்னு சொல்லிட்டு. அவங்க அம்மா அப்படியே கோபத்தில் சொல்கிறாங்க, போடா நீ பிள்ளையே கிடையாது அப்படின்ட்டாங்க. நேரத்தில் போலீஸ் அவங்கள பிடிச்சிட்டு கொண்டு போய் ஜெயிலில் வச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஜெயிலில் அந்த பையனை போட்டாங்க. அந்த பையன் உட்காந்து அப்படியே அவங்க அம்மாவை நினச்சி அழுகிறாங்க. அம்மா என் மேலே அவ்வளோ பாசமாக இருந்தாங்க, ஆனால் கடைசியில் நீ என் பிள்ளையே இல்லைடா, நீ என் பிள்ளையே இல்லடான்னு சொல்லிட்டு இப்படி அனுப்பிட்டாங்களே அப்படின்னு நினச்சி அழுது கொண்டு இருக்கும் பொழுது, இப்பொழுது அவங்க அம்மா வந்து ஜெயிலில் இந்த பையனை விசிட் பண்ண வர மாதிரி யோசித்து பாருங்கள். விசிட் பண்ண வந்த உடனே என் மகனே என் தங்கம் அப்படின்னு அவங்க அம்மா அப்படி சொல்கிறது. அப்படி உருகி அவனை கூப்பிடும் பொழுது அந்த வார்த்தைகள் எவ்வளோ தூரத்திற்கு மறுபடியும் ஒரு எனர்ஜி கொடுக்கும் பாருங்களேன். இதே மாதிரி தான் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த ஜனங்களை மறுபடியும் என் ஜனம், உங்கள் தேவன். அந்த உங்கள் தேவன்றது தமிழ் மொழிபெயர்ப்பில் கூட 2வது வசனத்தில் தான் வருகிறது. ஆனால் எபிரேயத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருக்கும், நகமு அம்மி யோமார் ஏலோஹேக்கேம். யோமார் என்று சொன்னால் அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார், உங்கள் தேவன் சொல்லுகிறார். உங்கள் தேவன், என் ஜனம், உங்கள் தேவன். இது ஒரு அழகான ஒரு உடன்படிக்கை காரியம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இன்னும் இந்த உடன்படிக்கை முறிக்கப்படவில்லை, நீங்கள் இன்னும் என்னுடைய பிள்ளைகளாக தான் இருக்கிறீர்கள், நான் இன்னும் உங்கள் தேவனாக தான் இருக்கிறேன், பாபிலோனில் நீ இருப்பதாலே நான் மறைந்து போவதில்லை, நீ ஏதோ அடிமைப்பட்டு போய்விட்டாய், நீ நொறுக்கப்பட்டு போனவள், உன்னோடு கூட நான் ஐடென்டிட்டி, உன்னோடு கூட நான் அடையாளப்படுத்துவதை நான் அவமானமாய் நினைக்கிறேன் என்று ஆண்டவர் நினைக்கவில்லை. இந்த உலகத்தில் மக்கள் அநேகர் அப்படி இருக்கிறாங்களே, நம்முடைய வாழ்க்கை ஸ்டேட்டஸ் நல்லா இருக்கிற வரைக்கும் மக்கள் நம்மளோட கூட அடையாளப்படுத்திக் கொள்வார்கள். வதைது ஒரு தவறு செய்த மனிதன் ஏதோ ஒரு அக்கிரமம் செஞ்சுட்டான், உலகமே அசிங்கமாக பேசுகிற அளவுக்கு இருக்கிறான் அப்படின்னா உடனடியாக மக்கள் அந்த மனிதனோடு தங்களை அடையாளப்படுத்துவதை நிறுத்தி விடுவார்கள். அந்த மனுஷன் என்னதான் மாறினாலும் கூட சரி, அந்த மனுஷனோட கூட போய் நிற்க மாட்டாங்க. ஏன்னா இவர் ஒரு காலத்தில் தப்பு பண்ணவர், இவர் கூட நம்ம சொந்தம் அல்லது ஃப்ரெண்டுன்னு சொன்னால் யாராச்சும் அசிங்கமாக நினச்சிருவாங்கன்னு சொல்லி ஒதுங்கி நிற்பார்கள். இப்போ யோசித்து பாருங்க, பாபிலோனில் போய் அடிமையாக இருக்கிற அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்றார், இது என் ஜனம். நார்மலாக சொல்லியிருக்கலாம்ல, இஸ்ரேல் ஜனத்தை ஆற்றுங்கள்ப்பா தேற்றுங்கள்னு சொல்லிக்கலாம். இல்லை, அவர் சொல்லுகிறார், என் ஜனத்தை ஆற்றுங்கள், நான் உங்கள் தேவன். இப்படி நொறுக்கப்பட்டவர்களோடும் உடைக்கப்பட்டவர்களோடு கூட தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும் ஒரு தேவன் தான் நம்முடைய தேவன். இன்றைக்கு இந்த 2 காலங்களிலே இது உங்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கட்டும், இது உங்களுக்கு ஆண்டவருடைய மறுபடியும் ஒரு அழைப்பாக இருக்கட்டும். ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையும் ஏதோ ஒரு திசையில் நீங்கள் வழி விலகி நின்றிருக்கலாம், இல்லை என்று சொன்னால் ஏதோ ஒரு தவறு செய்திருக்கலாம், ஆண்டவருடைய அழைப்பை இழந்ததை போல உணர்ந்திருக்கலாம். இல்லை, ஆண்டவரை விட்டு நான் சற்று விலகி சென்று விட்டேன், மறுபடியும் முன்போல நான் ஆண்டவரால் பயன்படுத்தப்பட முடியாது அப்படின்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அவர் உங்கள் மேல் வைத்த அழைப்பு ஒரு நாளும் மாறாது. அவருடைய அழைப்பு எப்பொழுதும் அது உண்மையான அழைப்பு. ஏசாயா 40க்கு அப்புறம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார், நான் தெரிந்து கொண்டேன் என்னுடைய தாசனே யாக்கோபே, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். மறுபடியும் அந்த தெரிந்து கொள்வதை உறுதிப்படுத்தி கொண்டே இருப்பார். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற உற்சாகம் என்னவென்று சொன்னால், அவர் இன்னும் உங்கள் மேல் நினைவாக இருக்கிறார். அவருடைய பணிக்கு நீங்கள் தேவை என்று சொல்லி உங்களுக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். எனவே இதை உணர்ந்தவர்களாக நம் ஆண்டவரிடம் இன்னும் அதிகமாக கிட்டி சேர்வோம். மறுபடியுமாய் நம்முடைய பாஸ்டெல்லாம் ரொம்ப நினைச்சு உட்கார்ந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காம, இல்லை, என் ஆண்டவர் என் மேல் இன்னும் பிரியமா இருக்கிறார், நான் இன்னும் அவருடைய பணிக்காக பயன்படுவேன் என்று சொல்லி என்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி யோசித்து அவருடைய பணியை செய்ய ஆரம்பிப்போம். அவருடைய அழைப்பை உணர்ந்த அவர் பிள்ளைகளாய் வாழ ஆரம்பிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.